Hello friends, welcome to Elegant Designer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா stem stitch. Zardosi spring யூஸ் பண்ணி stem stitch எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். எப்பவும் போல நான் நார்மல் weaving threadல டபுள் thread knot பண்ணி போட்டுருக்கேன். அதே மாதிரியே pony needle தான் யூஸ் பண்றேன். ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். இப்ப அந்த லைனுக்கு கொஞ்சம் மேல அந்த லைனுக்கு மேல இருந்து நீடில் வெளியே எடுக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன் நான். ஓகே, எந்த அளவுக்கு கிராஸாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸாக வச்சுட்டு இந்த லைனுக்கு கீழே ஸ்டிச் போடணும். நீடில் உள்ள விட்டு வெளியில் எடுத்துடுறேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கோட சென்டரில் ஆனால் அந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே அங்கேருந்து நீடில் எடுக்கணும். அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இது எவ்வளோ கிராஸாக கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி இந்த லைனுக்கு கீழே இங்கே ஸ்டிச் இந்த இடத்துல நீடில் விட்டு வெளியில் எடுக்கணும். மறுபடியும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட் லைனாக வந்துடக்கூடாது. லைன் மேலே அப்படியே போட்டுறக்கூடாது, கிராஸாக தான் போடணும். அப்போ தான் இது பார்க்க ஸ்டெம் ஸ்டிச்சாக இருக்கும். அதே மாதிரி சென்டரில் இருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி எடுத்தாலே நீடில் ஈஸியாக வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு இது மெல்லிஸாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஹோல் அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. வேணான்ற ஸ்ப்ரிங்கை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சைஸ் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டிங்கன்னா இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணுன்ற சைஸில் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு கீழ்ப்பக்கமாக நீடில் விட்டுறேன். இப்போ அடுத்தாப்பில் அதே மாதிரியே லைனோட மேல் பக்கம் ஸ்ப்ரிங்கோட சென்டர்லேருந்து நீடில் வெளியே எடுத்துடுறேன். ஒரு ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிராஸ் வைக்க முடியுமோ வச்சுட்டு லைனோட கீழ்ப்பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். அடுத்து மறுபடியும் ஸ்ப்ரிங்கோட சென்டரில் லைனுக்கு மேல் பக்கமாக நீடில் வெளியே எடுக்கணும். அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். லைன் கிராஸாக வச்சுட்டு லைனோட கீழ்ப்பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். மறுபடியும் லைனுக்கு மேலே இருந்து நீடில் எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு கிராஸாக வச்சுட்டு லைனுக்கு கீழ்ப்பக்கமாக நீடில் உள்ள விட்டு எடுக்கிறேன். இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் அந்த லைன் ஃபுல்லாக ஸ்டெம் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டிசைன் போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஒரு பீட் எடுத்துக்கிறேன். நீடில் எடுத்துட்டு இப்போ நான் சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து வைக்கேன். இப்போ நான் ரவுண்ட் பீட் இன்சர்ட் பண்ண போகிறேன். இது மீடியம் சைஸ் கோல்டன் ரவுண்ட் பீட் தான். பீடோட எண்டில் கரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த பீடை ஒட்டி இந்த இடத்துல நீடில் வெளியே எடுக்கிறோம்.
இப்போ நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் எந்த ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் சரி இழுக்கும்போது தேவையான அளவுக்கு மட்டும் இழுங்க. ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக இழுத்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துட்டேன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரிங்கும் ஒரு சுகர் பீடும் யூஸ் பண்ணுறேன். இல்லை இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதனுடைய சைஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்ப்ரிங்கும் யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ஸ்ப்ரிங்கும் ஒரு சுகர் பீடும் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 6 லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் 2, இங்கிட்டு 2, இங்கிட்டு 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து கீழே நம்ம ஃபில் பண்ணுவோம். இதே மாதிரி மேலே போட்ட மாதிரியே நம்ம கீழேயும் 2 ஸ்ப்ரிங் வச்சு பீடு வைக்க போகிறோம். அதே மாதிரியே ஒரு ஸ்ப்ரிங்கும் ஒரு பீடும் எடுத்திருக்கேன். இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போடுறேன். மறுபடியும் செகண்ட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்த ஸ்ப்ரிங்கும் பீடும் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னும் இந்த 2 சைடும் அந்த 2 சைடும் யூஸ் பண்ணணும். இதே மாதிரியே இந்த 3வது சைடையும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த சைடு வந்து ஸ்ப்ரிங்கும் இந்த சுகர் பீடும் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 2த்தை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நெடில் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து நீடில் எடுத்துடுறேன். இப்போ அடுத்த சுகர் பீடும் ஸ்ப்ரிங்கும் சுகர் பீடும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரியே அந்த 2 சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லா இடத்துலையுமே டைட்னஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லாட்டினா லூஸாக இருக்கும். அதனால் டைட்னஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த 2 சைடும் போட்டுட்டு காட்டுறேன். இந்த எல்லா சைடுமே இப்போ நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் நீடில் இங்கேருந்து எடுக்கிறேன். கொஞ்சம் சென்டராகவே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதே சைஸில் ஒரு ஸ்ப்ரிங் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 2த்துக்கும் சென்டரில் நீடில் உள்ளே விட்டுறேன். அதே மாதிரி இங்கேயும் சென்டராக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை உள்ளே விடுறேன். கரெக்டாக இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே இந்த சைடும் அந்த சைடும் போடணும். அடுத்த ஸ்ப்ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் சென்டரில் இன்சர்ட் பண்ணணும்.
இந்த இடத்துலையும் சென்டரில் இருந்து எடுத்திருக்கேன். மறுபடியும் அடுத்த ஸ்ப்ரிங்கை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இந்த சைடும் ஃபில் பண்ணணும். இதையும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது எல்லாத்துலேயுமே வந்து நான் டபுள் த்ரெட் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நான் அதனுடைய அவுட்லுக். இதில் வந்து இதை வந்து நான் தனியாக ட்ரை பண்ணும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இது வந்து நான் தனியாக ட்ரை பண்ணது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். இதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து தின்னான ஸ்ப்ரிங் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த தின்னான ஸ்ப்ரிங்குக்கு இந்த சுகர் பீட் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த பீட் வந்து ஈஸியாக உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது வேறு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி. அந்த திக்கான ஸ்ப்ரிங்லேயே வந்து கோல்டன் கலரும் இருக்குது. நீங்கள் அது கிடச்சிச்சின்னா அதையும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து சுகர் பீடை இன்சர்ட் பண்ணி அதை தனியாக ஒரு ஸ்டிச் போட்டு பாருங்கள். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்லேயே வந்து நம்மளால் இந்த டிசைனை கொண்டு வர முடியும். இந்த மிஸ்டேக் வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் வந்து நான் இதை டிசைனே போட்டு காமிச்சேன். இன்றைக்கி நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சும் இந்த டிசைனும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.